நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன்டா அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்கவே மாட்ற? அவங்க ஏன்ட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு இப்போ என்னன்ற? ஒன்றும் இல்லை, அவங்க பேச்சை மதித்து அவங்களுக்கு கீழ்ப்படியலாம்ல. கீழ்படுகிறதா? இவ்வளோ படிஞ்சா போதுமா? இல்லை இவ்வளோ படிஞ்சா போதுமா? இல்லை அப்படியே படுத்துட்டா? நீ பண்ணுறது எனக்கே கடுப்பாக இருக்கு. உங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இதோ பார், எங்கள் அப்பாவோட வார்த்தையெல்லாம் என்னால் கேட்க முடியாது. எங்கள் அம்மா சொல்கிறது என்னால் செய்ய முடியாது. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன். நீ போ. ஏன்டா அவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிற? இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் விட்டா கெட்ட வார்த்தையிலே திட்டிருப்பானே. அவன் ஒரு அடங்காதவண்ணே. அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட போனான். இது சொல்லக்கூடாது, வேணாலும் பாருங்க. அவன் வாழ்க்கை சீரியலே தான் போகுது. அவன் மட்டுமா? நான் கூட தான் அடங்காதவன். என்னென்ன சொல்கிறீங்க? நீங்கள் எங்கேயும் பிரச்சனை பண்ணதும் இல்லை, நீங்கள் அடம் பண்ணியும் நான் பார்த்தது இல்லையே. ஆனால் எதுக்காக அவங்கள திருடன் அடங்காதவன்லாம் சொல்கிறீங்க? அதான் புரியலை. அப்பா அம்மா பேச்சு கீழ்ப்படியாதவன் பேர் அடங்காதவன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனுக்கு பேர் அடங்காதவன் தான் அர்த்தம். அப்படி பார்த்தா நான் கூட தான் அடங்காதவன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரோட வார்த்தையை எவ்வளவோ அசட்டை பண்ணியிருக்கேனே. நம்மளை பற்றி என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்றது தான் இன்றைக்கி பிரச்சனையே. ஒரு கீழ்ப்படியாதவன் இன்னொரு கீழ்ப்படியாதவனை பற்றி குறை சொல்கிறான். வேடிக்கையா இல்லை? மனிதரின் சுய வழிகளோ தேவனின் வழிகள் இல்லை. உலகத்தில்